இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சில கேள்விகள் இருக்கு. இப்ப அக்கா சீதாலட்சுமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இல்ல நான் முதல்ல கேட்டுறேங்க, அடுத்து நீங்க கேளுங்க. அவங்க சொன்னதுக்கு நான் இல்ல கேட்கலாம், நீங்க பேசலாம், அது நான் கண்டிப்பா வாய்ப்பு தரேன். இப்ப அக்கா அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 2016 இருந்தே, அதாவது கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்தே நாம் தமிழர்ல இருக்காங்க. ஆனா என்னன்னா 2016 பவானி சட்டமன்ற தொகுதியில போட்டிட்டாங்க, 2019 ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில போட்டிட்டாங்க, 2021 கோபிச்செட்டிப்பாளையத்துல போட்டிட்டாங்க, 2024 திருப்பூர்ல போட்டிட்டாங்க, 2026 கோபிச்செட்டிப்பாளையம். இப்ப இத்தனை முறை தொகுதி நீங்க மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை எப்படி வரும்? தம்பி, ஒரு தொகுதியில இருந்து நானே காலங்காலமா அந்த இடத்துல வேட்பாளர் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறது நாம் தமிழர் கட்சியுடைய நோக்கம் இல்ல. இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து மக்கள் தோன்றிய காலத்திலிருந்து இப்படி ஒரு விளக்கத்தை கேட்டதே இல்லையே. இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன்கண் விடல். கோபிச்செட்டிப்பாளையத்திலே முதல்ல இயக்கமா இருந்து கட்சி தொடங்கிய போது எத்தனை பேர் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் களத்துக்கு வந்தாங்க தெரியாது. இருந்தாலும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியோட தத்துவம் என்ன, சித்தாந்தம் என்ன என்பதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற வேலையை செய்தோம். அதுல நான் அண்ணனோட இருக்கும் பொழுது நான் இந்த வேலையை செய்யறேன். இந்த தொகுதி தான் என் சொந்த தொகுதி இல்லை, எல்லா மக்களும் எங்களுக்கான மக்கள் தான். எங்க சிக்கலாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி சென்று போராடும். எந்த ஊர் இதுக்குதான் வருவேங்கிறது கிடையவே கிடையாது தம்பி. எங்க சிக்கலா இருந்தாலும் தமிழ்நாடு மட்டும் இல்ல, எங்கயா இருந்தாலும் நாங்க போய் நின்று போராடுவோம். கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், அது உங்களுடைய உரிமை. தமிழ்நாட்டுல 234 தொகுதியில நீங்க எங்க வேணா போட்டிடலாம், நான் தடுக்க முடியாது, நான் குறை சொல்ல. மக்களுக்கு நம்பிக்கை வருமான ஒரு கேள்வி. மக்கள் தானே, மட்டும் மக்களா, எல்லாருமே மக்கள் தான். எல்லா பக்கம் சிக்கல் அதிகமா இருக்கு. இங்க இளைய பிள்ளைகள் இன்னைக்கு 25 வயசுல நிக்கக்கூடிய மோகனாதேவி பவானி தொகுதியில் நிக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு பாருங்க, எங்க வேட்பாளர்கள் எல்லாமே கட்சி கூட்டணிக்கும் போட்டி போட்டு கொண்டு இருக்கிற இடத்துல இங்க பாருங்க, எல்லா வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் களத்துல நிக்கிறோம். இதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்குமானது, நாம் தமிழர் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது இந்த களத்தில் நிறுத்தியிருக்காரு. அண்ணன் சந்திரகுமார் அண்ணா கிட்ட கேட்கணும். இல்ல அவர் சொன்னதுக்கு உங்ககிட்ட நாகரிகமான மக்களுக்கு தேவையான கேள்விகளா கட்டாயம் உறுதிப்படுத்திக்கணும். தனிப்பட்ட மனிதர்களை குறை சொல்வதோ நாம் தமிழர் கட்சி ஆரோக்கியமான கேள்வி, தொகுதி சார்ந்த கேள்விகளை செய்ய மாட்டோம். இருந்தாலும் தேவை இருக்குதுங்கிற அடிப்படையில் அவர் சொன்ன கருத்தின் அடிப்படையில் அரசு பல்கலைக்கழகம் ஈரோட்டுக்கு கொண்டு வரணும்னு பேசிட்டாலும் நான் சொல்றேன். ஆனால் தேர்தலை மட்டும் சிந்திக்கிறவங்களா இருந்ததுனாலதான் அங்க போய் ஒன்றிய அரசுல போராட முடியல, குறை சொல்றாங்க. மக்களுடைய நலன், கல்வி முக்கியம், பல்கலைக்கழகம் முக்கியம் சிந்திச்சிருந்தாங்கன்னா மொத்தமா சேர்ந்து போராடி இன்னொரு பல்கலைக்கழகம் வந்திருக்குங்கிற கருத்தை சொல்றேன். அதே போல இன்னொன்னு, இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில விவசாயம் முக்கியம் தான், அதை சொன்னாரு, மகிழ்ச்சி தான். ஏன்னா அடிப்படை நாகரிகம் தோன்றுவதற்கே வேளாண்மை தான் காரணம். அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர் இந்த அகழ்வாய்வுல தமிழனுடைய வேளாண் தொன்மையை பறைசாற்றுது. தமிழனுடைய வேளாண்மை கோட்பாடு இயற்கை நேயம், தற்சார்பு தான். ஆனா நான் கேட்கறது என்னன்னா, இலவச மின்சாரம் கொடுத்தீங்க, விவசாயி தற்கொலை செய்து இறந்து போனானே, அதை பற்றி நீங்க ஏதாவது சிந்திச்சீங்களா? வாழ்க்கை முறையாக இருந்த வேளாண்மையை வணிகமயமாக்கியது யார்? 60 ஆண்டுகளாக ஆண்ட திராவிட கட்சிகள் தான். உழவர்களின் கைகளில் இருந்த வேளாண் தொழில்நுட்பம் மான்சாண்டோ பன்னாட்டு நிறுவனங்களின் கைகளுக்கு சென்றது எப்படி? உணவு நஞ்சாய் போச்சு, தாய்ப்பால் நஞ்சாச்சு. இது சொல்லுதுங்களா இல்லையா? அறிக்கை சொல்லுதா இல்லையா? அண்ணன் சீமான் அவர்களுடைய முன்வைக்கும் தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி தான் நாங்க போறோம். ஆனா இவர்கள் பேச்சுக்காக சொல்லிட்டு, ஆனா செயல்பாட்டுல இங்க ஒண்ணு இல்ல. அது மட்டும் இல்ல, மஞ்சள் மாநகரம் நீங்க இன்றைக்கு மஞ்சள் மாநகரம் சொல்ல முடியுமா? அன்பு சொந்தங்களை நீங்க மக்கள் சொல்லுங்க. மருத்துவமனை மாநகரமா இருக்குது, புற்றுநோய் மாநகரமா இருக்குது, கழிவு நீர் மாநகரமா இருக்கு. எங்க பார்த்தாலும் கொடுமைகள் இருக்கா இல்லையா? உண்மை வேதனைங்களா இல்லையா? புற்றுநோய் வந்த வீடுகளில் எவ்வளவு பாதிப்பு என்பது வந்த வீடுகளுக்கு போய் பாருங்க, தெரியும். அவ்வளவு கொடுமை, சாயப்பட்ட கழிவுகளால அவ்வளவு பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வேதனைப்பட்டு நிக்கிறோம். இன்னைக்கு தனிப்பட்ட ஒத்துழைப்பு மொத்தத்துக்குமான பாதிப்பு நடந்திருக்கா இல்லையா? இப்ப இதை அதிகாரத்தில் இருக்கிறவங்க எவ்வளவோ வேலைகள், நாங்க அதிகாரம் இல்லாத பிள்ளைகள் போராடத்தான் முடியும். ஆனா அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க கவனத்தில் எடுத்துருக்கணுமா இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்க, இந்த ஈரோட்டுல சாலை போக்குவரத்து, சென்னையா இருந்தா பரவாயில்ல, ஏன்னா ஒட்டுமொத்த பெரிய நகரம் பிதுங்கி வழியுதுங்களா, கூட்ட நெரிசல். ஆனா இந்த ஈரோட்டுக்குள்ள 1 மணி நேரம் கடக்க முடியாத மக்கள் திண்டாடுறாங்களா இல்லைங்களா? ஆனா இரும்பு பாலங்களை சம்பந்தமே இல்லாத இடத்துல போட்டு வச்சு அது குடிகாரங்களுடைய கூடாரமா மாறி நிற்குதா இல்லையா? ஈரோடு பேருந்து நிலையத்துல, மாமரத்து பாளையத்துல இதெல்லாம் சிந்திக்கணும்னு சொல்ற. தூய குடிநீர் இல்லைங்க, உண்மையிலுமே குடிநீர் இல்ல.
நீரும் சோறும் தான். இனி வந்து போராட்டம் ஒண்ணு வந்தா அது காருக்கும் தேருக்குமா இருக்காது, நீருக்கும் சோறுக்குமா தான் இருக்கும். இன்றைக்கு அதைக்கு எவ்வளவு கவனம் எடுத்தீங்க அப்படிங்கறத தான் நம்ம சொல்றோம். பிளாஸ்டிக் எரியும் போது வந்து அந்த டாக்ஸிங்கிற புற்றுநோய் உண்டாக்கும். அந்த குப்பைகளை சரி செய்யறதுக்கு நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? ஏன்னா ஆட்சி 60 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்திருக்கீங்க, என்ன திட்டம் வச்சிருக்கீங்க அதை நீங்க சொல்லுங்க. நாங்க திட்டம் வச்சிருக்கோம், நாங்க செயல்படுத்த முடியும், திட்டம் வச்சிருக்கோம். அதே போலதான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் செயல்படுத்திட்டான்னு அண்ணா சொன்னாங்க. ஆனால் அது இன்னும் நம்பியூர்ல பல பகுதிகளில் காஞ்சு வராம இருக்கு. அப்ப அதற்கான முயற்சி எடுக்கணுமா இல்லையா? அதே போல பாண்டியாறு பொன்னம்பல திட்டம் ஏன் இன்னும் நிறைவேற்றப்படாம இருக்கு? மோயாறு திட்டம் ஏன் இதெல்லாம் கொண்டு வரல? ஏன்னா விவசாயம் தான் அடிப்படை. அப்ப அது வந்து செய்யணுமா இல்லை? இன்றைக்கும் அதே போல அந்தியூர் பகுதிகளில் எவ்வளவு பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்காங்க அப்படிங்கிறது நீங்க வந்து எப்படி சொல்றது, பார்த்தாதான் தெரியும். அவ்வளவு சிக்கல். அதே போல பெருந்துறை சிப்காட் வந்து அண்ணன் சொன்னாங்க, அதிகாரம் இருக்கக்கூடியவங்க இன்னும் கொஞ்சம் வலிமையா போராடணும். ஏன்னா ஒன்றுபட்டு போறணும். அந்த இடத்துல கட்சியை தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக அப்படின்னு வந்து ஒன்றுபட்டு நின்னோம்னா வெல்ல முடியும். அண்ணன் சீமானவர்கள் எங்களுக்கு சொல்வாரு, என்ன தெரியுமா சொல்வாருங்க, மக்கள் சிக்கலா நீ மக்களோட போய் நில்லு, துண்டை போட்டுட்டு கட்சி கொடி பிடிச்சிட்டு நிக்காதம்பாங்க. அப்படித்தான் நாங்க மக்களோட நிக்கிறோம். அப்படித்தான் அந்த மின்மயானம் எல்லாம் பாத்தீங்கன்னா சாணார் பாளையத்துல பீமேட்டு பாளையத்துல மக்கள் போராடினாங்க. வழக்கு கைது இங்க இருக்க காவல்துறைக்கு தெரியும். மக்கள் நியாயத்துக்கு தானே போராடுறாங்க, மின்மயானம் வேண்டாங்கிறாங்க. ஏன்னா 18 ஊருக்கு சேர்ந்து ஒரு இடத்துல மின்மயானம் கொண்டு வந்தா அந்த பண்பாட்டு சிதைவு எல்லாமே நடக்குது, நிகழ்வு நடக்க முடியல. எல்லா நாளும் வந்து இந்த துக்கமாவே இருக்கும் அப்படின்னு. அப்பொழுது நாம் தமிழரை அந்த மக்கள் வந்து கேட்டாங்க, நாங்க போய் நின்றோம். உடனடியாக மக்களினுடைய கோரிக்கையை அரசு ஆட்சியருக்கு தெரியப்படுத்தி ரெண்டுமே பதில் வாங்கிடலாம். சரிங்களா? ஓகே, நன்றி.